கோயில்னு அரஞ்சனா பல்லுகளை கண்டு போயிரு. என்னங்க இது? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்க போறீங்க? இவனை இப்படி அடிச்சு வளர்க்காதனாலதான் நடுவுட்டில் நின்றுட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். டேய்க்கா கண்ணா, இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நாங்க மேஜர். இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, அவனுக்கு தான் புத்தி கட்டு போச்சுன்னா வக்கீலுக்கு படிச்ச உனக்குமா புத்தி கட்டு போச்சு? இந்த விஷயம் மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டதொண்டமா வெட்டி போட்டு வரப்பா. அம்மாடி, உங்க அப்பா பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நீ சுகபோகமா சந்தோஷமா வாழலாம். ஆனா எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே என் பையன் மட்டும்தாம்மா. அவனுக்கு ஏதோ ஒண்ணுன்னா அது எங்களால தாய்க்க முடியாது. உன்னை கெஞ்ச கேட்கிறேன், தயவு செஞ்சு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிரு. அப்பா, காதலிக்கிறது தப்பாப்பா? டேய், நீ காதலிக்கிறது தப்புன்னு சொல்லடா. ஆனா நம்மள மாதிரி கஞ்சிக்கு இல்லாத ஒரு ஏழை பொண்ணை காதலிச்சு அப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அந்த ஆண்டவனே வந்து தடுத்தாலும் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ நமக்கு காலம்பூரா சோறு போடுற பண்ணையார் பொண்ணை காதலிச்சு என் கௌரவத்தையே கெடுத்துட்டு நிக்கிறியாடா. டேய் கண்ணா, நீ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு இந்த பெத்தவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ணையார் பொண்ணை காதலிச்சு எங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்றியடா. டேய் வேணாண்டா, வேணாம். தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுடா, என்ன மறந்துரு, என்ன பார்க்க வராதேன்னு அவகிட்ட சொல்லடா. சொல்லடா, சொல்லுடா. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலன்னாலும் சரி, இந்த ஜென்மத்துல இவர் தான் என் புருஷன், நான் தான் இவர் பொண்டாட்டி. இது இந்த கடவுள்ல யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. எனக்கு நான் வரேன். கலை, ஒரு நிமிஷம். காலையில மாலையிலையும் உனக்காக கால் வலிக்கு காத்துட்டு இருக்கிறேன். நீ என்னடா கண்டுங்கான மாதிரி போயிட்டு இருக்கிறே கலை? எனக்காக நீங்க எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? பூவை தேடி வண்டி எதுக்கு வரும்? எல்லாம் தேன் உறிஞ்சு தான். இது காகித பூ, உங்களால தேனே எடுக்க முடியாது. தயவு செஞ்சு எனக்காக காத்திருந்து உங்க நேரத்தை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன் கலை இப்படி பேசுற? நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறேன், நீ ஏன் இப்படி என்னை வெறுக்கிற? தினம் 500க்கும் 400க்கும் கல்லோடைக்கிற எங்க அம்மாவும் அப்பாவும் இது வரைக்கும் எனக்கு எந்த குறையுமே வச்சதில்லை. காதலுங்கிற பேர்ல உங்களை மாதிரி வசதியான இடத்துல வாக்கப்பட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணையா நீ என்னடி கொண்டு வந்தேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் போய் எங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கண்ணை கசக்கி நிக்கிற சராசரி பொண்ணா நான் இருக்க விரும்பல. அதனால இந்த காதல் கத்திரிக்காயின்னு என் பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு உங்க வேலையை போய் பாருங்க. கலை, உங்கள்கிட்ட வரதட்சணை வாங்கி தான் நம்ம வாழ்க்கை நடத்தணுமா? நீ கட்டுன புடவேறு மட்டும் வந்தா போதும். உன்னை காலம் பூரா கண்கலங்காம ஆச்சு, உன்னை நான் காப்பாத்துறேன் கலை. சின்ன வயசுல இருந்து என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எனக்கு துணிமணிலாம் வாங்கி கொடுத்த எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாதா எனக்கு எப்ப எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? பணக்கார பையன் கூப்பிடுறானேன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு உங்க பின்னாடி வந்தா தினம் பாறையை உடைச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிற எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெத்தவங்களோட சாபம் என்னை வாழ விடுமா? உங்களுக்கு நான் இல்லைனாலும் இன்னொரு கலை கிடப்பா. ஆனா எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவங்க எனக்கு கிடைப்பாங்களா? கலை, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதலாளி, நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்க வழி வேற, ஏன் வழி வேற. இப்ப ஏன் வழியை விடுங்க, நான் வரேன். தம்பி பசுபதி, ஏண்டா நம்ம என்ன வில்லனா இல்லை கதாநாயகனா? இந்த ஊருக்குள்ள நம்மளை பார்த்து யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்களாடா? ரெண்டு இல்லைண்ணா, காமெடி பீஸுன்னு பேசிக்கிறாங்க. ஏடா பொசுக்குன்னு சொல்லிட்ட? பின்னா வில்லனா ஒரு 10 கொலையாவது பண்ணியிருக்கணும்.
அதுல வைய ஒரு 10 பிள்ளைய கையை பிடிச்சாவது கற்பழிச்சிருக்கணும். ஆடா அது கூட இல்லைன்னு வைய நம்ம குமார் மாமன் கடையில ஒரு 4 சோடா பாட்டிலாவது வாங்கி உடைச்சிருக்கணும். இப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த சின்ன பசங்க கூட நம்மளை பார்த்து மதிக்க மாட்டாங்கண்ணா. டேய் தம்பி, உன்னோட திட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுடா. என்னை எப்படியாவது வேலூருக்காவது இல்லை பாளையங்கோட்டைக்காவது அனுப்பிட்டு திருவிழாவுக்கு வர கரகாட்டியை நீ நொட்டிட்டு போலான்னு பார்க்குற. பின்னண்ணா 7 வயசாவது இன்னும் கரகாட்டுக்காரி பின்னாடி சுற்றிட்டு திரியிற. நீ எப்போ கதாநாயகனாகிறது, நான் எப்போ கல்யாணம் பண்ணுறது? டேய் நானாடா கல்யாணம் வேண்டாங்கிறேன். என்னை நம்பி குமாரன் 2 தயிர் பாயிட்டு கூட கொடுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி எவன்டா பொண்ணு கொடுப்பான்? ஏகண்ணே, நீ பண்ணையார் பொண்ணு விமலா தானே? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாங்கண்ணே, ஒரு சந்தேகத்தை கேட்டேன். நீ போ சாமி. டேய் தம்பி, இப்போ போனார் பாரு பண்ணையார் பொண்ணு விமலா, இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ நினைச்சா மட்டும் போதுமா? அந்த பொண்ணு நினைக்க வேண்டாமா? ஏய் இவன் நமக்கு முறை பொண்ணு தான்டா, அதுவும் போய் முறையா பொண்ணு கேட்கறது வேண்டாண்ணா, இது பெரிய இடத்து விவகாரம், அப்புறம் வில்லங்கமாய் போயிடும். ஆகட்டுன தம்பி, எப்பவுமே நம்மளோட பெரிய இடத்துல மோதினாதான் நம்மளை சாதனையாள்னு சொல்லுவாங்க. இந்த சாதனை நாளைக்கு சரித்திரமா மாறின தம்பி, வருங்கால சந்ததிகள் நம்ம வாழ்க்கைய வரலாறா பேசுவாங்கடா தம்பி. எனக்கு என்னமோ நீ ஆழம் தெரியாத கால உரையோன்னு தோணுது. டேய் ஆழம் தெரியாம காலை விடலடா தம்பி. இந்த அண்ணனோட திறமையை பத்தி உனக்கு சரியா தெரியல. சின்ன கவுண்டர் படத்துல சுகன்யா தொப்புள்ள விஜயகாந்த் பம்பர் ஓடுற மாதிரி இந்த விமலாவோட தொப்புள்ள இந்த பவித்ரை எப்படி ஆம்லெட் போடுறான்னு மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. பொறுப்படுறா, போய் பொண்ணு கேட்போம். ஐயா ஐயா, வீட்டில் யாரும் இல்லைங்களா? சார் சார், டேய் தம்பி நீ கொஞ்சம் கூப்பிடுறா. ஐயா சாமி, ஐயா அவனை பிச்சையாடா எடுக்க வந்திருக்கிறோம், பொண்ணுக்காக வந்திருக்கிறோம்டா. அது எனக்கு டீசெண்டா கூப்பிடுறான். இப்ப பாருடா, ஓ ஆரியா வீட்ல டேய் டேய், உன்னை கூட வச்சுக்கிறது மடியில பூனை கட்டிட்டு சகுனம் பார்க்கறதுக்கு சமமா இருக்கிறான் மெண்டலு. என்னப்பா இது என்னைக்கும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்க உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோமுங்க. பொண்ணா? என்ன பொண்ணு? யாருக்கு பொண்ணு? எங்க அண்ணன் பவித்ரனுக்கு உங்க விமலாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேங்க. அடி சேர்ப்பாள ஏச்சக்கா நாய்களா, ஏண்டா யாரு வீட்டில் வந்து யாரு உணனா கேட்குறீங்க? வெத்தலை வாக்கு தட்டு கூட வாங்க வக்கில் அதை நாய்ங்க எம்மண்ணை கேட்டு வந்திருக்கீங்களா நீங்க? டேய் விவேக்கு, இவனுக்கு 2 பேர்த்தையும் பிடிச்சி அந்த தென்னை மரத்தில் கட்டி போட்டு அந்த பொட்டெல்லாம் அவுத்துறேன். இவனுக்கு அடியில் பிடிச்சி கட்டிக்கிட்டு. டேய் அண்ணா, நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னேடா, இது பெரிய இடத்த விவகாரம், மாட்டி விட்டுறாரு. என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியாடா? டேய் ஊருக்குள்ள 4 பொம்பளை கையை பிடிச்சா அடிச்சு வாங்கி செருப்படி வாங்கி அது கூட ஒரு வரலாறா இருக்கு. இப்படி பொட்ட நாயிட்ட அடி வாங்குற மாதிரி, பொட்ட நாயிட்ட கடி வாங்குற மாதிரி வச்சிருக்கியாடா. எப்படி 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 விஜயகாந்த் கேப்டனு? ஏடா டேய், விஜயகாந்த் கேப்டன் தொப்புல சம்பரம் விடுற மாதிரி நீ பம்பட விட போறியா? பொட்ட நாய் கடிச்ச விட்டா பொட்ட நாய் கடிச்சு வயிறு சுத்தி தொப்புல ஊசி போடுற மாதிரி வச்சிருக்கியாடா. நல்ல நாளையிலே பேசுவேன், நீ சொல்லவே வேணும். ஐயா பண்ணையார் ஐயா, நீங்க வேணும்னா 4 கடியோ இல்ல 4 அடியோ அடிச்சுங்க, சாமி சாமியா இருப்பீங்க. அந்த பொட்ட நாயை மட்டும் ஊத்துட்டாதீங்க ஐயா. டேய் 2 பேரும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டே காலி பண்றீங்க. ஐயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விமலாமாவை இவருக்கு கட்டி கொடுக்கறதுல என்னங்க ஐயா தப்பு இருக்கு? முதல்ல படிப்பை முடிக்கட்டும்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன இப்போ கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? ஏகதிரே, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு? ஐயா இவர் என்ன
நம்ம சாதி சனம் இல்லையா? விமலாமாவை கட்டிக்க மாமா முறதா இல்லையா? கையில் ரோஜாப்பூ வச்சுக்கிட்டு விமலாமா பின்னாடி உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி சுத்தாம நேரடியாக நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறாரு. இதை விட தகுதி வேற என்னங்க ஐயா வேணும்? இங்கே எத்தனை பேர் தப்பு செஞ்சுட்டு மறைச்சு நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாரு கதிரு, ஒன்றா படிச்சிருக்கணும் இல்லை காசு பணமாவது இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத ஒருத்தனுக்கு என் தங்கச்சி மூலம் கட்டி கொடுக்க சொல்கிறியா? விவேக் தம்பி, படிப்பு போதுங்கிற அளவுக்கு விமலாமா படிச்சிருக்கு, பணம் காசு வேணுங்கிற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு நாம் அவர்கிட்ட அதை எதிர்பார்க்கணும்? நம்மகிட்ட இருக்கிற பணத்தில் கொஞ்சம் கொடுத்தா அவரும் பணக்காராயிட்டு போகிறாரு. என்னது நல்லவன் சம்பாரிச்சு நார வாங்கிட்ட கொடுக்க சொல்கிறியா? விவேக் தம்பி, நீங்கள் அவருக்கு கொடுக்குறதா ஏன் நினைக்கிறீங்க? நம்ம விமலாமாவுக்கு கொடுக்குறதா நினைங்க. விமலா, பவித்ரனை கட்டிக்க உனக்கு சம்மதமாம்மா? அப்பா ஐயா, அது சின்ன பிள்ளைங்க, அதுகிட்ட கேட்டா அது என்ன சொல்லு? விமலாமா உங்கள் பேச்ச மீறவா போகுது. முதல்ல நீங்கள் சரின்னு சொல்லுங்க. சரி கதிரே, உன் விருப்பப்படியே செய்ய. அப்புறம் என்ன, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக வச்சு தாலி கட்டி வச்சிருவோம். சிம்பிளாக வச்சு தாலி கட்டி வச்சிருவோம். ஏன் கதிரு, பண்ணையார் வீட்டு பொண்ணு கல்யாணம் 4 சாதி சார்ந்த சொல்லி ரொம்ப கிராண்டாக நடத்தாம எதுக்கு இப்படி திடீர்னு திட்டு கல்யாணம் மாதிரி பண்ண சொல்கிறீங்க? விவேக் தம்பி, வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை பெரிய மண்டபமாக பிடிச்சி நம்ம ஊருக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம சாதி சனத்தையும் கூப்பிட்டு ஜாம்னு பண்ணிடுவோம். கதிரே, நீ சொல்லு, இது வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் நடந்ததில்லை. இதையும் உன் விருப்பப்படியே செய்ய. அப்புறம் என்ன, எல்லாரும் போய் கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதானே? சரி, பார்க்கலாம். அப்பா, எப்படியோ பொட்ட நாயிட்டு இருந்து கடி வாங்க தப்பிச்சோம்டா சாமி. எப்படியோ சாமர்த்தியமா காதலை பிரிச்சிட்டிங்கல்ல? இல்லைம்மா, என்னோட முதலாளியோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆனால் அது நிச்சயம் நடக்காது. ஏன் முடிவை வெள்ளிக்கிழமை நீங்களும் பாருங்கள். உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என் பையன் கண்ணை உன்னை மறந்துடுறதா சொல்லி என் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால் உன்னோட முடிவு பவித்ரனை கல்யாணம் பண்ணுறதா மட்டும் இருக்கட்டும். நான் வரேன். ஆடங்கொக்க மக்கா, இவ படுத்திருக்கு ஸ்டைலை பார்த்தா ஆதி அந்த 1008 நரம்பும் அப்படியே தெரியுது. ஆஹா, ஒருபடி செல்ல ஒட்டுக்கா ஊற்றி வைக்கிறான். ஆஹா, திரும்பி வேற படுக்கிறான். நம்ம கற்பு எப்படியா இப்படி இந்த நிலையில பார்த்தா நம்ம கற்பு பறி போயிடும். எப்படியோ எழுப்பிடலாம் இவளை. உனக்கு கேட்குற கேட்குற பெட் கேப் கேட்குதான் இவளுக்கு பெட் கேப்பு. இந்த என்னது இது? காஃபி மொச்ச அடிக்குது. ஆட அறுவு கட்ட அரக்காலு நேற்று குட்டி போடுத்துல செம்பலியாடு அந்த பாலில் போட்ட காப்பி பண்ண மொச்சை அடிக்காம மச்சையே அடிக்கும். இந்த மூடிட்டு குடி. எனக்கு வேணாம். ஏய், இப்போ என்ன மேன் நான் திறந்து கடிச்சு மூடிக்கிட்டு குடின்னு சொல்லுது. நீ மூட வேண்டியது மூடு. மூடியாச்சு. ஏய் மேன், இங்க வா. நான் அழகா இல்லையா? எவன் சொன்னவன் உன்ன மாதிரி ஒரு அழகி இந்த சிட்டி ஏரியாவிலேயே?
இந்த மராங்கோட்டையிலேயே கிடையாது. காலையில உனக்கு சோறு கிடையாது. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். அது கிடக்கட்டும் கழுத. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? நீ ஊளாடு மேய்க்கிற மேய்ப்பன். உதைப்பேன். நான் நினைச்சா ஆடு மட்டும் இல்லை, உன்னையும் மேய்ப்பேன். தெரியும் மேன், தெரியும். மொட்டை தலை போட்டு வரும்போது நான் சந்தேகப்பட்டது. என்ன நீ பொல்லாத ஆளுன்னு எனக்கு தெரியும் மேன், தெரியும். அஞ்சல, அப்புறம் என்ன, நாம் 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டுமே. இங்கே சேவல் கொக்கரிக்குது, அங்கே கோழி கேவை. கொக்கரிக்கிற சேவலுக்கு என்ன மேன் தெரியும்? முக்கி முக்கி முட்டை போடுற கோழிக்கு தானே வழி என்னன்னு தெரியும். அஞ்சல, உனக்கு வலிச்சா ஏன் இதையுமே நின்று போயிடும். நின்று போயிருமா? ஐயோ ஏ மேன், விடு மேன். ஐயோ எனக்கு கரண்ட் ஏற மாதிரி இருக்கு, விடு மேன். ஏறுது இல்ல, உன்னா ஏறுன்னு ஏறும். ஆடா ஆண்டவா, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணுமே தெரியல, இது மாதிரி ஒரு நாட்டுக்கட்டை வந்து மாட்டுவான்னு கனவோட காங்கல. நான் என்ன புண்ணியம் பண்ணுன்னு தெரியல. அது காலையில் பார்த்துக்கலாம். நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட, நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட, காலு 2 வாழைப்பட்ட, கண்ணு 2 கோழி முட்டை, காலு 2 வாழைப்பட்ட, கண்ணு 2 கோழி முட்டை. கண்ணாடி படம்பே கருவாட்டு குழம்பே கட்டான பூமேனி கரும்பே, கண்ணாடி படம்பே கருவாட்டு குழம்பே கட்டான பூமேனி கரும்பே, பலகாரமே நல்ல பணியாரமே பரிமாறினா அடி பசியாருமே, நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன கெட்டா விடும் பட்டாடு, நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு. ஒய்யார கொண்டே சிங்கார செண்டே வாயண்டி சுவாழ தண்டே, ஒய்யார கொண்டே சிங்கார செண்டே வாயண்டி சுவாழ தண்டே, அடையாளமா ஒண்ணு கொடுத்தா என்ன, இதழோரமா ரசம் எடுத்தா என்ன,
நல்ல கட்ட நல்ல கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட காது ரெண்டும் பழப்பட்ட கண்ணு ரெண்டும் கொழி முட்டை போய் டிவி கட்டிட்டு வரங்காட்டி இந்த பரதேசனா இங்க டெமோ காட்டிட்டே இருக்கு. டேய் அவளை விடுறா. உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன்டா. மூச்சு வாங்குது. டேய் அந்த மசூர் ஒன்று தான் பாக்கி. என்னமோ பார்க்கறது என்னமோ கலெக்டர் வேலை பாரு. இந்த மேன் அப்போ எதுக்கு இப்ப கோவப்படுது? என் ட்ரெஸ்ஸுக்குள்ள இத்திலூண்டு எருமை பூந்துக்குச்சு. அதை ஆறுமுகத்தை விட்டு எடுத்து சொன்னேன். இதுல என்ன தப்பு? அட கட்டெருமை பூந்தாலும் சரி இல்ல கருணாகமே பூந்தாலும் சரி அவனை மட்டும் கிட்ட விடாத. கருணாகம் பூந்தா நீ செத்துருவ. நீ தான் செத்துருவ. இவன்லாம் எசக்க பசுக்கா நாய் ஏடாகடமா ஏதோ ஒன்று பண்ணி போடுவான். சரி எவத்த கிடைச்சது காட்டு. ஐயோ இப்பதான் அந்த மேன் எடுத்துச்சு. மறுபடியும் நீ எடுத்த ஏடா கூடமா ஆயிரும். கை வேற கூட்டுவா. இல்ல காட்டு நான் எடுத்து விடு. கண்ணா வாடா மது சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். என்னது வயிறு பசிக்கலையா? வயிறு பசிக்கலையா இல்லை சாப்பிட பிடிக்கலையா? டேய் அந்த விமலா தான் உனக்கு மனைவியாக வரணும்னு விதி இருந்தா அது தன்னால் நடக்கும்டா. சாப்பிடாம இருந்தால் மட்டும் எல்லாம் நடந்து போயிருமா? வா வந்து சாப்பிடு வா. காமாட்சி வயிறு பசிக்குது, சாப்பாடு ரெடியா? இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. 10 தடவை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா கூட வரவே மாட்டீங்க. இப்போ படியறதுக்கு முன்னாடியே பசிக்குதுன்னு சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதனால வயிறு பசிக்குது. அப்படியா? அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அதுவா, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம விமலாவுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை நம்ம ஊர் பையன் பவித்திரன் தான். இதுக்கு விமலா சமைச்சிட்டாங்களா? சம்மதமா? சந்தோஷமானா சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். பவித்திரனை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுதுன்னா பாரு எவ்வளவு பிரியம் இருக்கணும்னு. ஆனா என்னங்க? அது ஒன்றும் இல்லை, என் கல்யாணத்தில் உங்கள் பையன் கண்ணை எந்த கலாட்டாவும் பண்ணாமல் பார்த்துக்காங்கன்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டான்னு உன் பையன்கிட்ட சொல்லி வை காமாட்சி. அப்பா, நான் கல்யாணத்தில் மட்டும் இல்லைப்பா, கல்யாணத்துக்கு பின்னாடியும் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்பா, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, உங்களுடைய கௌரவம் என்னையுமே குறையாதுப்பா. டேய் இப்போ தாண்டா என் மனசு நிறைஞ்சிருக்கு. காமாட்சி, நம்ம பையன் கண்ணனுக்கு நம்ம ஜோசிகிட்ட சொல்லி நல்ல பொண்ணா பார்க்க சொல்லு. பொண்ணு சினிமா நடிகை மாதிரி ஜம்முன்னு இருக்குவான்னு சொல்லு காமாட்சி. அப்பா, என்னோட கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? ஃபஸ்ட்டு கலைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட கல்யாணத்தை பற்றி பேசலாம்ப்பா. டேய், கலைக்கு கல்யாணம் பண்ணுறதுனா சாதாரண நினச்சியா? இருந்த நகையெல்லாம் விற்று தான் உங்கள் அப்பா அவளை படிக்க வச்சுருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணுறதுனா கையில் காசு வேணும்லடா. அண்ணனை நான் எதுக்குமா இருக்கேன்? கலையோட கல்யாணத்தை பற்றியோ அவளுக்கு போட வேண்டிய நகையை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நேற்றே எனக்கு தனியார் கம்பெனியிலேருந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. ஆரம்ப சம்பளமே மாதம் 40,000 ரூபாய்மா. அதனால் கலைக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய வேலை மட்டும் உங்களோடது, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வேலை என்னோடதுமா. டேய் கண்ணா, நீ பிறந்ததுமே உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டதை விட இப்போ நீ சொன்னது கேட்டதுமே என் மனசு வயிறு எல்லாமே குளிர்ந்து போச்சுடா. டேய், ஏன் வளர்ப்பு வீண் போகலடா, வீண் போகலை. பார்த்தீங்களா என் பையனை? சரிம்மா, நீயும் அப்பாவும் சாப்பிடுங்க. நான் நாளைக்கு போய் நாளையிலேருந்து அந்த கம்பெனிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்.
விமலா, எப்படி விமலா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அந்த கடவுளே வந்தாலும் நம்ம காதலை பிரிக்க முடியாதுன்னு சொன்னியே, இப்போ எப்படி விமலா திடீர்னு ஒரே நாளில் என்னை மறந்துட்ட? நீ என்னை மறந்துட்ட, ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியல விமலா, மறக்க முடியல. வெடிஞ்சா உனக்கும் பவித்திரனும் கல்யாணம். அந்த கல்யாணத்தை என் கண்ணால் மட்டும் இல்லை விமலா, என்னோட காதால் கூட கேட்க முடியாது. அதனால் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க. என்னங்க இதெல்லாம்? இங்க பாருங்க, உங்க அப்பா நான் உங்களை மறந்துட்டேனோ நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லி நம்மள நல்லா ஏமாத்திட்டாரு. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அதனால தாங்க. வெடிஞ்சா உனக்கு கல்யாணம், இப்போ என்ன விமலா பண்ணுறது? என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தேடுவாங்க. அவங்க தேடுறதுக்குள்ள நம்ம அலாட் ஆயிடலாம். இங்கே பாருங்க, நேராக நம்ம போகிறோம். போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்கலாம். கிளம்புங்க போகலாம். கலை, என்னம்மா மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிற? விமலாவை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்ட்டு போன உங்கள் அம்மாவை இன்னும் காணோம். போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாம்மா. சரிங்கப்பா. எனக்கு எனக்கு வீடு போல விமலாவை தேடிட்டேன். அவ எங்கேயுமே இல்லைங்க, காணோம். இந்த டேபிள் இந்த லெட்டர் இருந்துச்சுமா, விமலா இதுல ஏதோ எழுதி வச்சிருக்கா. கண்ணு, அதில் என்ன இருக்குதுன்னு படித்து சொல்லு கண்ணு. அன்புள்ள அப்பா அண்ணனுக்கு விமலா எழுதுவது. எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாத காரணத்தினால் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை மனதார விரும்பிய காரணத்தினால் அவரையே கல்யாணம் செய்து கொள்ள முடிவு எடுத்துள்ளேன். நீங்கள் என் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததினால் எனக்கு விருப்பமானவருடன் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் விமலா. இல்ல, என் மகள விமலா செத்து போயிட்டா. அதாவது என் மான முக்கியம் இல்லை, எப்போ காதல் தான் பெருசுன்னு சொல்லி எவன் கூட ஓடி போனாலோ அப்போயே அவன் செத்து போயிட்டா. ஐயா, உங்கள் பொண்ணு யாரு கூட ஓடி போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாய் யார் கூட ஓடி போயிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்பா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், என்னையே அவரை எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா அதை கூட நான் செஞ்சு வச்சுருப்பேன். அட, எங்கிட்ட சொல்லாட்டி போகுது, உங்கள்கிட்டயா சொல்லியிருக்காமல்ல. இன்னைக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு வந்து என் முகத்தில் சேத்த வாரி அரைச்சிட்டு எவன் கூட ஓடி போயிட்டான் நாய். அண்ணா, இன்னும் ஏன் மாலை கழுத்தும் போட்டு உட்காந்துருக்குற? எழுந்திரி, கல்யாணம் நின்று போச்சு. இல்லை, இந்த கல்யாணம் நடக்கும். கலை, நீ கழுத்தில் மாலை போட்டு போய் மணவரில் உட்காருமா. ஐயா, என்னையா சொல்றீங்க? ஏன் பண்ண போய் கதிரே, என் மானத்தை காப்பாற்ற உன்னை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. கலையும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். கலைய கழுத்தில் மாலையை போட்டு மணவரில் போய் உட்கார சொல்லு கதிரே. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. அது எப்படிங்க? பண்ணையார் பிள்ளையும்
பண்ணையார் வீட்டுல வேலை செய்யற பொண்ணும் ஒண்ணாக முடியும். நீங்க வேணா வாயில ஏன் புள்ளன்னு சொல்லலாம், ஆனா வசதியில உங்க பிள்ளைக்கு செய்யற சீரு அந்த பிள்ளைக்கு உன்னால செய்ய முடியுமா? ஏய், இப்போ உனக்கு வசதி தான் பெரிய பெரிய முக்கியமாக போச்சா? இப்போவே நேராக தாலியை கட்டிட்டு நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லு. எனக்கிட்ட இருக்கிற சொத்தை 3ஆக பிரித்து ஒரு பங்கு என் மகன் விவேக்கும், இன்னொரு பங்கு இந்த ஓடி போனாலே ஓடுகாலி கழுத விமலாவுக்கும், இன்னொரு பங்கு என் கலைக்கு நான் எழுதி வைக்கிறேன். அப்புறம் என்ன, கலையை வந்து மனதில் உட்கார சொல்லுங்க. கடவுளை மனசார நினைச்சிட்டு மாலையில கழுத்துல போட்டு போய் மணலில் உட்காருமா. அப்பா அம்மா, எனக்கு நீங்க தான் கடவுள், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கதிரே, கல்யாணம் முடிஞ்சது, சரி நேரா வாங்க ரிஜிஸ்டர் போகலாம், சொத்தை எழுதி தர்றேன். கதிரே, என்ன இது பையன் செஞ்ச காரியத்தை பார்த்தியா? அப்பா படிச்சு சொன்னேன், வேலைக்காரன் நாயில வேலைக்காரனா வைக்கணும். வேலைக்காரனை வீட்டு வாசப்படி வச்சு நிற்க பேசியிருந்தா இன்னைக்கு இவனுங்களெல்லாம் நம்ம பெட்ரூம் வரைக்கும் நினைக்க ஆசைப்பட்டுருப்பானுங்களா? ஏன்டா நன்றி கெட்ட நாய, உண்ட வீட்டுக்கு எப்படி 2 மணி ஆணுச்சு, அதுவும் என் முன்னாடி தைரியமா மாலை மாத்திட்டு வர நிற்கிறான். இத பார், உங்ககிட்ட பண்ணையத்துல வேலை பார்க்கறது நானே என் புருஷனும் தான், என் பையன் இல்ல. அவனை கை நீட்டி அடிக்க நீ யாரு? ஏய், பையனை கண்டிக்க துப்புல நீ எம்மாலே கை வைக்கிறியா? என் பொண்டாட்டி மேல கைய வச்சா இங்க எத்தனை பணம் விழுமுன்னு எனக்கே தெரியாது. யோ கதிரு, உன் பையன் என் தங்கச்சி மேல மட்டும் கை வைக்கும் போது மட்டும் உனக்கு உடம்பு சும்மா குளுகுளுன்னு இருந்ததோ? சும்மா நிறுத்தையா. என்னமோ உன் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கும் போது என் பையன் தாலி கட்டின மாதிரி சும்மா குதிக்கிற. என் பையன் உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடுனானா இல்ல உன் தங்கச்சி என் மகனை கூட்டிட்டு ஓடினான்னு உன் தங்கச்சியே கேளு, தங்கச்சியே சொல்லுவா. ஏண்டி நாய, நீ எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தேனா இந்த உதவக்கார நாய்கள்லாம் என் முன்னாடி பேசுவானுங்களா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, என் மூஞ்சிலே முழிக்காத. டேய் விவேக்கு, அவன் மட்டும் இல்ல, கதிரி வீட்டை சேர்ந்த யாருக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை. எல்லா நாய்களையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றான். எல்லாத்தையும் வேணா வெளியே போக சொல்லிடலாம், ஆனா என்ன சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. உனக்கு தான் ரைட்ஸ் இருக்குதுல்ல, நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கிற, போய் கோர்ட்ல கேஸை போட்டு பங்கை பிரித்து எடுத்துக்கோ. இப்போ வீட்டை விட்டு மரியாதையை வெளியே போ.